தகராறுகள் இருந்தா, அத இந்த வாரம் நீங்க தீர்த்துக் கொள்ள முடியுங்க. அந்த சர்ச்சைகள்லாம் நீங்க முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதனால சிறப்பான உறவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வாழ்க்கையில சின்ன சின்ன இடைவெளி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாரி இடைவெளி வரக்கூடிய சூழல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, சீக்கிரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மார்ச் மாதங்க 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 மாற்றங்கள் தாங்க இருக்குதுங்க. அதாவது முதலாவது மாற்றமாக மார்ச் மாதம் 24ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்துல இருக்கிறாருங்க. அவர் கன்னிக்கு நகர்கிறார். அங்கு ஏற்கனவே கேது இருக்கிறாருங்க, அவர் கூட இணைந்து கொள்கிறார். இரண்டாவது மற்றும் கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல பங்குனி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இதெல்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கோ அந்த மாதிரி வர வேண்டிய தொகைகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் இல்லாமல் இருந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சிறப்பாக உங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் கோபங்கள் உங்களுக்கு வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளிடம் நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இந்த வாரம் உங்களுடைய இயல்பான ஒரு நடவடிக்கைகளில் நேர்மறையான சிந்தனைகளோடு செயல்பட வேண்டியது உங்களுக்கான வெற்றிகளை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் எந்த விதமான உறவும் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் மற்றவங்க ஈஸியாக ஏற்றுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. அதாவது உங்கள் முடிவுகளை மற்றவங்க மேலே நீங்கள் திணிக்கக்கூடாது. அதை செய்யறது மூலமாக உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இழந்துவிடும். அதை நீங்கள் செய்யாதீங்க. சொந்த நலன்களுக்காக, உங்களுக்கான நல்ல ஒரு சுய மதிப்பீட்டுக்காக நீங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் மற்றவங்கிட்ட நீங்கள் திணிக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வேறு லெவலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. பொறுமை, நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாடிக்கையாளருடைய ரசனைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அந்த ரசனைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவதன் மூலமாக அதிகமான நல்ல பிசினஸ் முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியுங்க. பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஒருவேளை நீங்கள் கூடுதல் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஷேரை நீங்கள் பிரித்து கொடுத்துட்டு அவரை ரிலீவ் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கூட யோசிப்பீங்க. உங்கள் கூட்டாளிகளை விட்டு பிரியலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைங்க. ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு லாபமாகவே இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் தகுந்த ஆலோசனைப்படி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடு செய்வதன் மூலமாக தாங்க நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். வியாபார நிமித்தமாக நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கான சாதகமான சூழல் சேரும். எனவே தயங்காமல் உங்களுக்கு வியாபார ரீதியாக நிறைய திட்டமிடலை மேற்கொண்டு உங்கள் புதிய ஐடியாக்களை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய நன்மையான சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் ஐடியாக்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமைதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தாங்க அவசியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திட்டமிடல் தேவை. நிறைய காரியங்களை திட்டமிட்டு உங்கள் ஐடியா படி நீங்கள் செயல்படுத்துங்க. அதிகமான ஒரு நல்ல தனலாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் உங்கள் வியாபார ரீதியாக இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். இல்லைங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குமே இந்த வாரம் ரொம்ப உற்சாகமான ஒரு வாரமாகி அமையுங்க. அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி அப்டேட், தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது கடன் தொகை அலுவலக பணிகளில் ஆஃபீஸ் லோன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான லோன் எல்லாமே உங்கள் கைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறதுனால கேட்ட சலுகைகள், கடன் உதவிகள் எல்லாம் உங்கள் அலுவலக பணியில் கிடைக்கும். ஒரு மகத்தான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. ஆனால் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறமா செஞ்சுக்கலாம் நீங்கள் தள்ளி வச்சுருந்துருப்பீங்க.
ஆனா சில சூழ்நிலைகள் காரணமாக உடனடியாக அந்த காரியங்களை முடிக்கணுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படலாங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், சின்ன திரை, பெரிய திரை அல்லது இசை போன்ற எந்த விதமான கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக அமையுங்க. உங்க பணிகளை நீங்களாகவே இயல்பாக இந்த உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொண்டு செயல்படுத்துவீங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதிகமான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேருங்க. மேலும் நீங்க அலுவலக பணிகள் மட்டும் இல்லாம நீங்க சமூக பணிகளில் கூட ஈடுபடுவீங்க. அதில் புதியமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசா சொத்து சேர்க்கணும், புதுசா பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான ஆர்வம், முயற்சிகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. ஒருவேளை நீங்க கவர்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய ஊழியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாரமாக அமையுங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து சில பலன்கள், வெகுமதிகள் எல்லாம் நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு அதிகமான லாபத்தை, நல்ல சூழலை உருவாக்கி தரும். அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எந்த விதமான ஒரு சூழலையும் நீங்க வாக்குறுதிகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க சிறப்பாக சமாளிப்பதற்கான ஆற்றலை பெறுவீங்க. வெற்றி படிக்கட்டில் நீங்க ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டாலும், அதனால சில பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே முன்னேற்றகரமான ஒரு நாள், பிரச்சனைகளை கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. உங்க வெற்றியை பார்த்து எதிரிகள் கூட உங்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய ஸ்டைலுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான சூழல் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க. அது உங்களுக்கு சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த வெற்றிகள் காரணமாக உங்களுக்கு நல்ல பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதை சிறப்பாக சமாளித்து நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாரம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்கள் வீட்டு பெரியவர்களின் குறுக்கீடுகள் காரணமாக சில இடைவெளி உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில ஏற்படலாங்க. அந்த மாதிரி சூழலில் நீங்கள் காதல் உறவில் எந்த பிளவும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் உங்கள் ஆசைப்படி உங்கள் காதலுடன் சேர்ந்து இருப்பதற்காக நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேலும் உங்களுடைய சூழல் என்ன, உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இடைஞ்சலாத சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். திருமண மாணவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சில திடீர் விருந்தினர் வருகை தரதுனால உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் சிறப்பாக முயற்சிகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாங்க. உங்களது வாழ்க்கை துணையில் சின்ன சின்ன தகராறுகள் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு அவர் கூட இணக்கமாக இருந்து நீங்கள் உணவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டு அவ்வப்போது நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்க. மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை அழகாக மாறுங்க. குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சிறுதுறை பயணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சொந்த பந்தங்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் குறையுங்க. குறிப்பாக தாய்மாமன் வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏதாவது பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள்ல இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். பிள்ளைகளிடம் கோவப்படக்கூடாதுங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட கோவப்படாமல் நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் குழந்தைகள்கிட்ட நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. அப்படி செய்தீங்கன்னா தான் குழந்தைகளுடன் நல்ல ஒரு உறவை பராமரிக்க முடியும். உங்களது குடும்பத்தில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் எதனால வந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த வாரம் அந்த பிரச்சனைகளை ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கான புதிய வாய்ப்புகளை நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதனால குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். குழந்தைகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆலோசனைகள், பெஸ்ட்டான நல்ல ஒரு கன்சல்டன்சி இந்த வாரம் உயர்களுக்காக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது கூட படிக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக, சக தோழர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த சர்ச்சைக்கு நீங்கள் முடிவு கட்ட வர முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதனால உங்களுக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்கள் சக தோழர்களுக்கும் இடையிலான உறவு நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த வாரம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக அமைய நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாத நேர்மறையான முடிவுகளை நீங்கள் பெறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்குங்க, நல்ல செல்வாக்கு கிடைக்கும். ஸோ பிரச்சனைகளை எளிதாக ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் மற்றும் உங்களை கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களால் இந்த வாரத்தில் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. அதன் மூலமாக வியாபார முன்னேற்றம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் அம்பிகைக்கு போயிட்டு வெண்மையான மலர் மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்கள் கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு
மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.